பூவினி மாதேகளாய் பொன்னடி காண வந்தேன் மேவிய மாரியம்மன் திருவிளம்பெருந்தொண்ணாதோ. ஆதியாய் அதன் முடிவாய் அண்ட பைரண்டமாய் ஐம்பத்தோர் அட்சரமாய் சோதியாய் ஒளியாய் சிறுவுமாய் நின்றவளே, உத்துக்கால் அமர்ந்தவளே, உதிரப்பெரி கொண்டவளே, பலுவேசம் கொண்டவளே, பரசுராமனை பெற்றவளே, சக்தி 120 சமயம் 16 மிச்சுமா மேலாயிருந்தவளே, எந்தகம் பர்வதம் சடாமுனியும் மானொரு கையும் மழுவொரு கையும் சங்கொரு கையும் சக்கரம் ஒரு கையும் பச்சை திருவில்லும் பரந்தோர் வேப்பலையும் இச்சையுடன் செண்டேகவரம் பெற்றவளே, ஆதிபராபரியேனுடைய தேவியம்மானாதவர ஓங்காரி நட்பொருளாண்டி தக்க நம்மளாகத்தான் உதித்தார் வீர சக்தி மின்னும் மலையரசன் பிள்ளையன வெதுத்தாய நடையும் மாதுமையும் வளர்ந்திருந்தாளுங்களம்மன். கும்பத்து மாறி என்றும் கோவிந்தன் தங்கை என்றும் 7 பேர்கன் என்றும் ஏகபராசக்தி என்றும் பாட்சி ஜடஜென்றும் பல்லபத்திரகாளி என்றும் ஆட்சி மீனாட்சி என்றும் துக்கைய ராமி என்றும் சொல்லறிய வேச்சென்றும் கண்ணிலே வந்து உத்தைகளை தாயம்மை என்றும் பரமந்திரு அருளால் பாருளையிலே நீ பிறந்தாய் அதிகதவமாக உமையம்மை வீற்றிருந்தாளங்களம்மன். வெகுநாள் தவமாக என்ன வாம்பரம் வேணுமென கேட்டாரே ஈஸ்வரனார் பாராமர் வந்தனுக்கு 18 முத்துவை தாரா என கேட்டாள். தாருளரும் அப்போ பரமேஸ்வரன் அன்பாய் மனதிருங்கி கடுதிரி நெலுறி பனேறி பொக்களிப்பான். இந்த நல்ல முத்துக்களை ஈஸ்வரிக்குத்தான் கொடுத்தார். கொடுத்த நல்ல முத்துக்களே குறையாமலே வாங்கி இந்த நல்ல முத்தருமை யார் அறிய வேணும் என்று ஈஸ்வரனார் மேனியிலே கனவு முத்தை தான் அறிந்தாள். அப்போ பரமேஸ்வரன் அது பொறுக்க மாட்டாமல், பத்தினியே நீ எனக்கு வாரமுத்தை ஏன் அறிந்தாய்? நீ அறிந்த முத்துக்களே நீ இறைக்குடி பத்தினியே, பதிசிறு பாலோர்க்கும் வயது ஓர்த்தங்களுக்கும் போடாதே பத்தினியே, வம்போல் இறைத்தோர்க்கும் வாழ்வினை கொடுத்தோர்க்கும் துன்பங்கள் செய்தோர்க்கும் தொடர்ந்து நஞ்சிட்டோர்க்கும் கற்பொருட்களத்தோர்க்கும் காமம் நெஞ்சோர்க்கும் தங்களுக்கும் இந்த நல்ல முத்துக்களை போய் அறியும் தாயாரே என்று வாக்குமே தான் கொடுத்தார் வரமுடைய அம்மனுக்கு.